உங்களுக்காக குழந்தைகள் ரசித்துச் சிரிக்க ஒரு அழகான சிறிய கதை இங்கே. குரங்கும் தொப்பியும், மங்கி அண்ட் த கேப். ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். அவர் தலையில் நிறைய வண்ண வண்ண தொப்பிகளை அடுக்கிக் கொண்டு அதை விற்க ஒவ்வொரு ஊராக போவார். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய காட்டு வழியா போயிட்டு இருந்தார். வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு ஒரு பெரிய மரத்தடியில படுத்தார். அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்ததால சீக்கிரமே தூங்கிட்டார். அவரு தூங்குறத பார்த்த சில குட்டி குரங்குகள் மெதுவா மரத்து மேல இருந்து கீழே வந்து வியாபாரியின் தலையில் இருந்த தொப்பிகளை ஒவ்வொன்னா எடுத்து தாங்களும் தலையில் போட்டுக்கிட்டன. தொப்பிகளை போட்டுக்கிட்டு குரங்குகள் கத்திக்கிட்டு மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வியாபாரி முழிச்சு பார்த்தார். அவருடைய தலையில் தொப்பி இல்லை. பதறிப்போய் பக்கத்தில் பார்த்தார். அங்கேயும் தொப்பிகள் இல்லை. மரத்தை பார்த்தா எல்லா குட்டி குரங்குகளும் தொப்பிகளை போட்டுக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. வியாபாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கோபம் வந்தது. அவர் அந்த குரங்குகளை பார்த்து, ஏய், என் தொப்பிகளை திருப்பிக் கொடுங்க என்று கத்தி பார்த்தார். குட்டி குரங்குகள் சத்தம் போட்டு அவரை பார்த்து ஏளனமா சிரிச்சது. கோபத்தோட அவர் கையை கால்களை அசைத்து சத்தம் போட்டார். குரங்குகளும் அவரை போலவே சத்தம் போட்டு கையை அசைத்தன. அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த குரங்குகள் நாம என்ன பண்றோமோ அதையே திரும்பி பண்ணுமே, ஒருவேளை இதுக்கு வேலை செய்யுமா என்று நினைத்து அவர் தன் தலையில் மீதமிருந்த ஒரே ஒரு தொப்பியை எடுத்து அதை தூக்கி தரையில் வீசினார். என்ன ஆச்சரியம்! வியாபாரியைப் போலவே மரத்தின் மேலே இருந்த எல்லா குட்டி குரங்குகளும் அவங்க தலையில் இருந்த எல்லா தொப்பிகளையும் எடுத்து கீழே வீசி எறிஞ்சன. வியாபாரிக்கு ஒரே குஷி. சிரிச்சுக்கிட்டே தரையில் கிடந்த எல்லா தொப்பிகளையும் பொறுக்கிக் கொண்டு சந்தோஷமா தன் வழியை பார்த்து கிளம்பி போனார். அந்த குரங்குகள் எல்லாம், அடடா, நாம எதுக்கு தொப்பிகளை தூக்கி போட்டோம் என்று குழம்பி போய் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாங்க. இத கேட்டு குழந்தைகளும் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.